ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இன்றைய பொழுது இணைய பொழுதாக நம்மளுடன் இணைந்திருப்பது உங்கள் தொடி தேன்மொழி. நான் இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஸ்டோரபிள் ஸ்நாக்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்க வந்தோடனே ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்க செஞ்சு வச்சோம்னா ஒரு 10 days வரைக்கும் கெடாம இருக்கும். தேவையானப்ப நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டாலே போதுமானதா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஈஸியா செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் இது. உங்க சேனல் இன்னைக்கு தான் நீங்க முதல் முறை பார்க்காம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுடைய நோட்டிபிகேஷன் வர ஆரம்பிக்கும். சிம்பிளான ஈஸியான பிகினர்ஸும் செய்யக்கூடிய ரெசிபி தான் நான் போடுவேன். ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுல்ல 1.25 கப் அளவு நான் கோதுமை போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவு நீங்க போட்டா போதும். கூடவே மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். கூடவே மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்க தனி மிளகாய்த்தூள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கஸ்தூரி மேத்தி என்கிட்ட இருந்துச்சு, ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து நல்லா நுணுக்கி போட்டிருக்கேன். போட்டீங்கன்னா வாசனையா இருக்கும், டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன், கருப்பு எள்ளு. இதுவும் ஆப்ஷன் தாங்க. இப்ப இது கூடவே நான் அஜ்வின் இருக்கு தெரியுங்களா, அது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து நல்லா நுணுக்கி போட்டிருக்கேன். அஜ்வின் போட்டீங்கன்னா டேஸ்டா இருக்கும், சீக்கிரம் டைஜஷன் ஆகும். இப்போ அட்லாஸ்ட் உப்பு தேவையான போட்டுக்கங்க. கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் காய்ச்சின எண்ணெயா இருந்தா ரொம்பவே நல்லா முறு முறுன்னு வரும். உங்க தட்டை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறங்க. இப்போ தண்ணி ஊத்தி எப்பயுமே நாம சப்பாத்தி பிசுற அளவுக்கு பிசிட்டா போதும், ரொம்ப தண்ணியா வேண்டாம். தண்ணி அதிகமா இருந்தா நம்மளுக்கு எண்ணெய் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்நாக்ஸ் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வைங்க. தேவைப்பட்ட கையில எண்ணெய் தொடங்க மட்டும் போதும், ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும். இப்ப சப்பாத்தி தரட்டி எடுத்துக்கங்க. நான் இந்த ஷீட் தான் போட்டிருக்கேன். இதுல மாவு எடுத்து லைட்டா ரோல் பண்ணி 2 பாகமா பிரிச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு சப்பாத்தி எப்பயும் திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துருங்க. நல்லா திரட்டி வரும்போது உங்களுக்கு இந்த அளவு மெல்லிஸ் இருக்கணும். ரொம்ப திக்கா இருந்தாலும் உங்களுக்கு கடிப்படுறதுக்கும் நல்லா இருக்காது. ரொம்ப தின்னா இருந்தாலும் பூரி மாதிரி எழும்ப ஆரம்பிச்சிடும். அதனால திட்டமான அளவு நீங்க எடுத்தீங்கன்னா போதும். முதல் முறை செய்யற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வாட்டி ஒரு தட்டை எடுத்து போட்டு பாருங்க. எண்ணெயில எந்த மாதிரி வருதுன்னு போட்ட பிறகு அதுக்கப்புறமா நீங்க கட் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் திரட்டின பிறகு ஃபோக் எடுத்து எல்லா பக்கமும் குத்தி விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு எழும்பி வராது. இந்த மாதிரி ஃபோக் இல்ல அதெல்லாம் குச்சி இருந்தாலும் பரவாயில்ல உங்ககிட்ட, அது மாதிரி குத்தி விட்டீங்கன்னா போதும். நல்லா குத்தி வச்சுட்டு எப்பயுமே திரட்டின உடனே ஒரு வாட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் குத்துங்க. இல்லைன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கும் கீழே. இப்போ என்கிட்ட குக்கீஸ் கட்டர் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிறேன். ஷார்ப் ஏஜ் இருக்கு தெரியுங்களா, அதை இது மாதிரி வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்ல எடுத்துறேன். நீங்க இதோட பெருசாகவும் எடுத்துக்கலாங்க. குக்கீஸ் கட்டர் இல்ல அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட வேற என்ன மூடி ஷார்ப்பா இருந்துச்சு, அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா கட் பண்ணி எடுத்தோன்னா பாருங்க, ஈஸியா எடுக்க வருது. எல்லாமே எடுத்துட்டு தட்டில் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் நான் சப்பாத்தி மாதிரி திரட்டி தட்டையா எடுத்து வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் காய வச்சிருக்கேன். நல்லா காஞ்சு வருது. மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம பொரிஞ்சு வரும்போது கஸ்தூரி மேத்தியோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதனால முறுமுறுன்னு இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க ஸ்நாக் பாக்ஸும் குத்தனப்பலாம். வீட்லயும் சாம்பார் சாத்துக்கு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.